இந்த வாரம் வெள்ளிக்கிழமை படம் பார்க்க மலையில் கிளம்புனோம். இந்த மே மாதம் யாராவது எதிர்பார்த்தோமா, மழை பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் வேளச்சேரியில் இருக்கிற பிவிஆருக்கு தான் போனோம். கிராண்ட் மாலில் அஸ் யூஷுவல் பார்க்கிங்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. இந்த படத்துக்கு கூட்டமே இல்லையே, என்னென்னு பார்ப்போம். ஃப்ரைடே இன்னைக்கு படம் பார்க்க வந்திருக்கோம் பிவிஆர் வேளச்சேரிக்கு. என்ன படம் பார்க்கலான்னு ஆப்ஷன் ரெண்டே படம் தான். ஒன்று வந்து இங்கே நான் கிங் அப்படின்னு சொல்லி சந்தானத்தோட ஒரு படம். இது உரியடி விஜய் எடுத்த எலெக்ஷன். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் படத்தை பற்றி எனக்கு எந்த ஐடியாங்கிறது யாரும் டேரக்டரே தெரியாது. சந்தானம் படம் போகலாமா இந்த படம் போகலாமான்னு வரும்போது இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கிறோம். உள்ளே போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன், ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், உரியடி விஜய் வந்து நிறைய நல்லா நடிப்பார் அப்படிங்கிற ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். நான் எதையுமே பார்க்கல. அதனால் அவரை நம்பி இந்த படத்தை பார்க்க உள்ளே போகிறேன். போயிட்டு வந்து நான் பேசுகிறேன். உரியடி விஜய் வந்து நல்லா கதையை செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் எந்த ஸ்நாக்ஸும் பாப்கார்ன் எதுவுமே வாங்காமல் நேராக படத்தை பார்க்க தேட்டருக்குள்ளே போயாச்சு. சீட்டை தேடி போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அதுவும் வந்து எலெக்ஷன் அப்படின்னு பேர் வச்சதுனால இன்றைக்கி எலெக்ஷன் ஹாட். நம்ம வந்து இப்போ தான் ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அது ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். நிறைய எலெக்ஷனை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். அதனால் இந்த படத்தில் நமக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை பார்த்தோம். ஒரு 1 hour 20 minutes படம் முடிஞ்சிச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. நாங்கள் தான் படத்தை பார்த்தோம். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வாங்கலாம் வெளியே வந்தாச்சு. இன்ட்ரோல் முடிஞ்சது. எலெக்ஷன் படத்தை இன்ட்ரோ வரைக்கும் பார்த்துருக்கேன். பார்த்த வரையும் கதை சொல்கிறேன். இந்த படம் என்ன கதை அப்படின்னா, ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, வட்டம் மாவட்டம் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தலைவர் ஒருத்தர் இருப்பான் அந்த ஊரில். தலைவர் தான் எப்பயுமே தலைவராக இருப்பாங்க. தொண்டராகவே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, தலைவரோட மகன் வர்றான். அவனை தலைவராகிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்போ தொண்டனாக இருக்கவங்க வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு தலைவராக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ தலைவருக்கும் தொண்டனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான் இது. வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணுயிர் தோழன்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருக்கோம். பாரதி ராஜா டைரக்ஷன் பண்ணி. அதில் கூட இப்படி தான் இருக்கும். கிராமத்தில் நடக்கிற ஒரு அரசியல் கதை. இது நடுவில் பார்த்திங்கன்னா காதல் வருது, எமோஷன் வருது. இன்ட்ரோவல் பிளாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சினிமாட்டிக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு டெத்து. ஸோ ஒரு டெத் ஆகும்போது என்னன்னா என்டையர் கவனம் அங்கே போகும். ஸோ அந்த எலெக்ஷன் வருது. அதில் தொண்டன் மகனும் நிற்கிறான், தலைவர் மகனும் நிற்கிறான். இவங்க ரெண்டையும் தாண்டி இன்னொரு கட்சிக்காரர் நிற்கிறான். இவங்க ரெண்டு பேருமே தோற்று போயிடுறாங்க. இன்னொருத்தர் ஜெயிச்சிடறான். அப்போ தலைவர் மகன் என்ன செய்கிறான் அப்படின்னா, என் தோல்விக்கு காரணம் வந்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகளை விட்டு அடிக்கிறாங்க. ஒரே வெட்டு குத்து. அதில் வந்து இந்த கதாநாயகன் தொண்டன் சைடு இருக்கார் இல்லையா, அவருடைய சப்போர்ட்டராக இருந்த ஒரு பாய் வந்து இறந்து போயிடுறாரு. இதோட தான் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து கதை சைடு. இந்த செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போது தெரியல, என்ன செய்ய போகிறான், ஜெயிக்க போகிறாங்க தெரியல. இன்னொரு குவாலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா, படம் வந்து பார்த்த வரைக்கும் பெருசாக வந்து குவாலிட்டி எப்படின்னா, ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஒரு மியூசிக்கோ ஒரு ஸ்க்ரீன் பிளே ஓகே தான். ரொம்ப கிராமத்து பழைய ஏதோ 80s 90s பார்க்குற படம் மாதிரி இருந்தது. சின்ன சின்ன டைலாக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. டைலாக்ஸ் ஒன்று தான் பார்க்குற மாதிரி இருந்ததே ஒழிய மற்ற எந்த ஆஸ்பெக்ட்டுமே குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியல. இந்த உரியடி விஜய் படத்தை பார்க்கறது காரணமே அப்படின்னா, ஒரு கோர் படமாக இருக்கும். ரா ஒரு கிரவுண்ட் நடக்கிற ஒரு விஷயத்த தான் ரொம்ப அழகாக எடுத்துருப்பாரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு படத்தை. இந்த படம் வந்து கொஞ்சம் விலகிருச்சோ, ஒரு சரியான கதைக்களம் இல்லையோ அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் பார்ப்போம். கிளைமேக்ஸில் அவர் நல்லா தான் நடிச்சிருக்கிறாரு. செகண்ட் ஹாஃப் என்னன்னு தெரியல. இதுதான் இது வரைக்கும் சோஃபார். ஸோ கதையாக பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு எலெக்ஷனில் வந்து தலைவர் இருக்காங்க, தொண்டன் இருக்காங்க. தலைவருக்கு தொண்டன் நடக்கிற பிரச்சனை. குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. அடுத்த ஹாஃப் எப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் இனிமேல் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸ் சாப்பிடாம பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு போய் பார்க்க போகிறேன். படம் முடிஞ்சிருச்சு. இதோடைய செகண்ட் ஹாஃப் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்து சொன்னேன் இல்லையா, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட். அதாவது எப்படின்னா, அந்த 1 ஹவருக்கு மேலே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கேஜிங்காக போனதே தெரியல. எந்த விதமான தொய்வும் கிடையாது திரைக்கதையில். எக்ஸலண்ட்டாக வந்து திரைக்கதை இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு அரசியல் படம் பார்க்கணும், நீங்கள் அரசியலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு எலெக்ஷனில் எப்படி வந்து நடத்துவாங்க, அதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் என்ன, 4 குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வில்லனை வந்து மிக அழகாக வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அந்த கேரக்டரை வந்து நம்ம வில்லனே நினச்சிக்க மாட்டோம். அந்த கேரக்டரை வந்து இங்கே பயங்கரமாக வந்து விஸ்வரூபம் எடுத்து வரும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொல்ல வந்திருக்காங்க, ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அரசியல் என்பது வந்துட்டு ஒரு கௌரவமோ பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமோ தன் ஜாதி அதெல்லாம் காட்டுறதோ இடமே கிடையவே கிடையாது. அது ஒரு சர்வீஸு அப்படிங்கிற சொல்கிறத விட்டுட்டு
ஒருத்தன் வந்து அந்த ஒரு நரித்தனம் பண்ணிக்கிட்டே ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில், அவன் கடைசி வரைக்கும் நரித்தனமே பண்ணி அதன் வழியே அடிபட்டு சாவான். நீ வந்து அந்த நரித்தனம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு ரொம்ப ராவாக உண்மையாக ஒரு ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி அரசியலுக்குள்ள போய் இருந்தும் உண்மையாகவே இருந்து இந்த மாதிரி நரித்தனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உனக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 மெசேஜையும் அழகாக 2 ட்ராக்காக வந்து ட்ரைவ் பண்ணி கிளைமேக்ஸ் வந்து அட்டகாசமாக காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அந்த படம். நீங்கள் வந்து அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட்டுருங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருக்கிறாங்க. நான் வந்து உரியடி விஜயன் வந்து நம்பி வந்தேன். இந்த படத்தை டைரக்டர் தமிழ் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரான திரைக்கதை பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இதெல்லாம் லைட்டாக வச்சு செகண்ட் ஹாஃப் ஹெவியாக வச்சோம்னா எண்ட் ஆஃப் த மூவி வந்து நல்லா இருந்துச்சாலும் தெரியல. பட் ஓகே, பட் பார்த்ததுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.